இன்றைக்கு சில வரிகள் 2 தரம் சொன்னதுக்கு எல்லாருக்குமே காரணம் தெரியும். வேற இடத்துல போர் நடந்துட்டு இருக்கு. சாதாரண மனிதர்கள், இத பற்றின விவரம் தெரியாத மனிதர்கள்லாம் கூட இறந்து போயிட்டு இருக்காங்க. ஏற்கனவே ரஷ்யா, யுக்ரைன் அது நடந்துட்டு இருக்கு. இன்னும் அழிக்கிறதுக்கு என்ன இருக்கு தெரியல. இப்போ இது இன்னும் பரவிக்கிட்டே வருது. இதுக்கு மேல இது போகக்கூடாது. உலக போரா வந்ததுன்னா ரொம்ப கஷ்டம். இப்பவே நெறைய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சிருக்கு. அதனால எல்லாரும் சேர்ந்து வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். 1 மாதம் கழித்து மறுபடியும் மகரிஷி அவர்களின் கவிதைகளை பார்க்கப் போகிறோம். விதி, மதி. இத பத்தின விளக்கம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்தா கூட, ஆனா நடக்கிறதெல்லாம் பார்த்தா, விதி வழியா நடக்குதோ! அப்படின்னு ஒரு சந்தேகமும் வரும். எவ்வளவோ மகான்கள் வந்து போறாங்க. பிரச்சனைகள் இருக்கிறத எடுத்து சொல்லி, எப்படி எப்படியெல்லாம் வாழணும், அந்தந்த காலத்துக்கு ஏத்த மாரின்னு வழிவகுத்துட்டு போறாங்க. அது எந்த மதத்த சார்ந்தவர்களாவும் இருக்கட்டும். அப்புறம் இன்னொருத்தருக்கு துன்பம் குடுத்தா, எப்படி எப்படிலாம் நமக்கு அதுக்கு விளைவு வரும்னு எல்லாம் சொல்றாங்க. இருந்தாலும் மகரிஷி அவர்கள் சொல்றாங்க, பிரச்சனைகள் எங்க வருதுன்னா, பொருள், புகழ், செல்வாக்கு, புலனின்பம். ஆதி காலத்திலேருந்து அரசர்கள் ஆண்ட காலத்திலேருந்து பார்த்தா இந்த 4த்துல தான் அடங்குது எல்லாமே. இப்பவும் அது அரசாங்கம்னு வந்ததுக்கு அப்புறம் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. இப்ப இத விதின்னு எடுத்துக்கிறதா? இல்ல மதின்னு எடுத்துக்கிறதா? முன்னோர்கள் நெறைய சொல்லியிருக்காங்க. ஔவையார். "விதியை மதியால் வெல்லலாம்" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப விதிங்கிறது அது ஒரு ரூல்ஸ். நம்ம எப்படி பொறந்து எந்த டயத்துக்கு வந்திருக்கோமோ, அதுக்கேத்த மாரி பதிவுகள எடுத்துட்டு வந்திருக்கோம். அதுக்கு ஏத்த மாரி தான் வாழ்க்கை. ஆனா, அதை அறிவு, ஞானம் கொண்டு முயற்சியினால அதை மாற்ற முடியும். அப்படின்னுட்டு அவங்க கருத்து சொல்றாங்க. அப்புறம் இன்னொன்னு பக்தி மார்க்கத்துல இன்னும் கூட என்ன விளக்கம் குடுக்குறாங்கன்னா, "விதியை மதியால் வெல்லலாம்" அப்படின்னா, அங்க மதிங்கிறதுக்கு சிவன சொல்றாங்க. தலையில சிவன். சிவனோட தலையில சந்திரன் இருக்கிறதுனால, சிவன நெனச்சுக்கிட்டா விதிய கூட மதியால சிவனை நாம் வணங்கினால், அத வந்து வெல்ல முடியும். அப்படின்னு பக்தி மார்க்கத்திலயும் ஒரு பொருள் குடுக்குறாங்க. அதே மாதிரி தான் சிவாய நமக என்று சிந்திப்போருக்கு அபாயம் ஏதுமில்லைன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. அப்போ விதிங்கிறது நமக்கு விதிக்கப்பட்ட விளைவுகள், செயல்கள். இப்ப அதுல நம்ப சமயோசித்தத்தோட, இல்ல அறிவோட நெறைய ஞானம் பெறுகிறோம். அனுபவங்கள் இருக்கு வாழ்க்கையில. அதை வைத்துக்கொண்டு அதை மாற்ற முடியும். அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. இப்ப இன்னொருத்தர் என்ன சொல்றாங்கன்னா, விதின்னு இருக்கு. அத மாத்த முடியாது. அது பிரகாரம் தான் எல்லாம் நடக்குது. விதிச்சது தான் நடக்கும். விதிக்காதது நடக்காது. அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, விதின்னு ஒண்ணு இருக்கு. அப்புறம் முயற்சி இருக்கு. அது பலனளிக்கிறதுக்கும் நல்ல விதியா இருக்கணும். அப்படின்ட்டு சொல்றாங்க. ஆனா இப்ப சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப ராமர் அவர் வனவாசம் இருந்தது ஜோசியம் பார்க்கிறவங்க. அவங்கலாம் என்ன சொல்றாங்கன்னா, கிரகங்களை வைத்துக்கொண்டு, இல்ல இதெல்லாம் மாத்த முடியாது. விதி பிரகாரம் தான் நடக்கும். அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. கிறிஸ்தவத்துல கூட சொல்றாங்களாம். உங்களுக்கு என்ன எடுக்கப்படணுமோ, அது எடுக்கும். கொடுக்கப்படக்கூடியது அது பாட்டுக்கு நிச்சயத்தான் இருக்கு. அப்படின்னுட்டு பைபிள்ல சொல்லியிருக்குங்கிறாங்க.
இஸ்லாம் மதத்துல இன்னும் இப்படி சொல்றாங்களாம். இறைவன் கொடுத்ததை எவராலும் பறிக்க முடியாது. இறைவன் மறுத்ததை எவராலும் கொடுக்க முடியாது அப்படின்னு. சிலப்பதிகாரம் பார்த்தா கூட விதி பிரகாரம் தான் கண்ணகிக்கு அந்த மாதிரி நடந்தது அப்படின்ட்டு சொல்றாங்க. அதுக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் இப்படி போகுது. மகாபாரதத்துல கூட சொல்றாங்க. உத்தவ கீதைங்கிறதுல வந்து அவர் கேக்குறாரு. உத்தவர்ங்கிறவர் வந்து கிருஷ்ணரோட நண்பர். படித்த பள்ளிக்கூடத்துல படித்தவர். நீங்க வந்து தர்மர் அவ்வளவு நல்லவர், அவரை காப்பாத்தி இருக்கலாமே. இந்த போரே நடந்திருக்காதுல, இத்தனை பேரோட உயிர் போயிருக்காது. கௌரவர்களும் அத்தனை பேர் இறந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றார், சூதாட்டத்துல துரியோதனன் ரொம்ப கிளவரா எங்க மாமா விளையாடுவார்னு சொன்னார். ஏன்னா தனக்கு விளையாட தெரியாது. அவர் தான் அதுல கெட்டிக்காரர். ஆனா தர்மர் தனக்கு எவ்வளவு தூரம் விளையாட முடியுங்கிறத ஜட்ஜ் பண்ணாம, அவர் பாட்டுக்கு நான் விளையாடுறேன்னு உட்காந்துட்டார். கிருஷ்ணன் விளையாடுவான்னு சொல்லியிருந்தா இது எல்லாத்தையும் தவிர்த்திருக்கலாம். ஆனா இப்படி வந்து போகணும்னு விதி இருந்தா கூட கொஞ்சம் அங்க யோசிச்சிருந்தா இது எல்லாத்தையுமே தடுத்திருக்க முடியும். ஆனா அவர் செய்யல. அதனால நான் ஒண்ணும் பண்ண முடியாம போச்சு அப்படின்ட்டு சொன்னாராம். அப்போ மகரிஷி 2 லைன்ல சொல்றார் விதி மதினா என்னன்னு. இயற்கை சக்தியே விதி, அதை அறிந்த அளவே மதி அப்படிங்கிறார். ஒரு கதை கூட எங்கேயோ படிச்சேன். நல்ல பணக்காரர். அருமையா வாழ்ந்துட்டு இருக்காரு. ஆனா கிரகங்களோட இதனால அவங்க வந்து சொல்றாங்க, இனிமே நீங்க மரம் வெட்டி தான் பிழைக்க போறீங்க. அதனால உங்களுக்கு வாழ்க்கையே மாறப்போகுது அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. என்ன பண்றதுன்னு தெரியல இவருக்கு. கொஞ்சம் யோசிச்சிருக்காரு. சரி, மரம் வெட்டி வாழ்க்கை இனிமே அந்த நிலைக்கு போக போறேங்கிறது தான் எனக்கு விதிச்சிருக்கு. இப்ப நான் என்ன பண்ணணும்? இத எப்படி வந்து மாற்றுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னுட்டு மரம் வெட்டணும். அதுக்காக என்ன பண்ணாரு? சந்தன மரத்த வெட்ட ஆரம்பிச்சாராம். சந்தன மரத்த வெட்ட ஆரம்பிச்ச உடனே எங்கெல்லாம் சந்தன மரம் இருக்கோ அத வெட்டி பழிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அந்த நிலையிலேருந்து தாழ்ந்து போகல. இன்னும் தன்னுடைய அந்த நிலையை அவர் தக்க வைத்துக் கொண்டு இன்னும் உயர்ந்த நிலைக்கு தான் போனாராம். அப்போ விதியை மதியால் வெல்லலாம்னு இப்படி ஒரு கருத்தும் சொல்றாங்க. மகரிஷியோட கவிதையை பார்ப்போம். இயற்கை அதன் நிகழ்ச்சிகளை விதி என்கிறோம். எண்ணத்தின் செயல் வகையை மதி என்கிறோம். இயற்கை நிகழ்ச்சிகள் பஞ்சு இரும்பு என்றால் இவை மதியால் ஆடை ஆயுதங்களாச்சு. இயற்கையினை அறிந்த அளவறிவின் மேன்மை, அளவு அறிவின் மேன்மை. இதை அறிந்தால் விதிமதியின் குழப்பம் போகும். இயற்கையின்றி எந்த நிகழ்ச்சி உண்டு சொல்வீர்? எண்ணமின்றே இயற்கைக்கு சிறப்பு ஏதுங்கிறது. இயற்கையில என்ன நடக்குதோ அது அந்த நிகழ்ச்சிகள்லாம் விதி. இப்ப அதுக்கு ஒரு கவிதையில கூட சொல்றார். இப்போ சுத்த வெளியே தன்மாற்றம் பெற்று வந்திருக்கு. அப்ப எப்படி வந்திருக்கு? ஒன்றுமில்லா ஒன்றான இருக்க சக்தி ஒளி, வெளிச்சம், சுவை, மணமாய் அணு கூட்டத்தில் என்றென்றும் மாறுபடா மாற்றம் ஆகும். இவ்வேக நிலை அதனை விதி என்கிறார்கள். இந்த மாதிரி நடந்துட்டே வந்திருக்கு நிகழ்ச்சி. சுத்தவெளியே தன்மாற்றம் பெற்று அதுக்கப்புறம் அங்க பஞ்சபூதங்கள் பௌதீக பிரிவுகள் உருவாகி அதுக்கப்புறம் எல்லாம் வந்திருக்கு. அன்றன்று அவ்வப்போ அணுக்கூட்டங்கள் அடைகின்ற பரிணாம தன்மாற்ற சிறப்பின் உச்சம் நின்று நீந்தி ஊர்ந்து பறந்து உலவி ஆய்ந்து நினைந்து ரசிக்கும் நிலையை மதி என்பார்கள். அப்ப இந்த மாதிரி வந்திருக்கு. இத நம்ம எந்த அளவுக்கு புரிந்து கொண்டு வாழ்க்கையில் அதை உணர்ந்து கொண்டு நாம் செயல்களை செய்கிறோமோ அதுதான் மதி அப்படின்ட்டு சொல்றார். நின்று நீந்தி ஊர்ந்து பறந்து உலவி ஆய்ந்து நினைந்து ரசிக்கும் நிலையை எந்த அளவுக்கு எழுதியிருக்கார் பாருங்க. அதாவது அதை ஆராய்ச்சி செய்து புரிந்து கொண்டு ஆஹா இப்படி ஒரு நிலையில நம்ம வந்திருக்கோம். நானே இறைவனா இறைவனே நானாக வந்திருக்கிறேன் அப்படின்னு அதை ரசிக்கும் அந்த நிலையை மதி என்பார்கள். அப்ப அந்த அளவுக்கு ஆழ்ந்து இந்த கருத்துக்களை நாம புரிந்து கொண்டு அத வாழ்க்கையில வாழும்பொழுது
என்னென்னலாம் செயல்பாடுகள் எது எது நடந்திருக்கு, எதை மாற்றிக்கொள்ளலாம் அப்படின்னு நம்ம உணர்ந்து செய்யும்பொழுது இதுதான் மதி அப்படிங்கிறார். அதே மாதிரிதான் மனிதருள் வேறுபாடு ஏன்கிற அந்த நிகழ்ச்சியில கூட சொல்றார். 7 சம்பத்துக்கள் நமக்கு தேவை. அதுல வந்து கொஞ்சம் குறைபாடு இருக்கும். சிலதெல்லாம் வந்து நமக்கு நல்லதா இருக்கு. ஆனா, அதுக்கு காரணம் 16 காரணங்கள் சொல்றார். அதுலயும் எதை மாற்றிக்கொள்ளலாம், எதை மாற்றிக்கொள்ள முடியாதுங்கிறத நமக்கு சொல்றார். அப்போ விதி வகுச்சிருக்கு. அது குடுத்திருக்கு. நம்ம பொறந்த நேரத்துக்கு ஏத்த மாரி, நம்மளுடைய கர்ம வினைக்கு ஏத்த மாரி. ஆனா சிலதெல்லாம் மாற்றிக்கொள்ளலாம், சிலதெல்லாம் மாற்றிக்கொள்ள முடியாது. அப்படிங்கிறார். இப்ப இங்க அதே தான் சொல்றார். பஞ்சு, இரும்பு இது வந்து இயற்கை குடுத்திருக்கு. அத வந்து மதி கொண்டு பஞ்ச ஆடையா நெய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாரி இரும்பு. அத வெவ்வேறு ஆயுதங்களா பயன்படுத்திட்டு இருக்கோம். இத வாழ்க்கைக்கு எப்படி எப்படி உபயோகப்படுத்தலாமா, அத வந்து உபயோகிச்சுட்டு இருக்கோம். அப்போ இயற்கையா குடுத்தது பஞ்சு, இரும்பு. மதி கொண்டு இதை நம்ம வாழ்க்கைக்கு ஏற்ற மாரி நாம உபயோகப்படுத்துவதற்கு அதை மாற்றிக் கொண்டு வருகிறோம். இதுதான் மதி. அப்ப இதை எந்த அளவுக்கு நாம புரிந்து கொள்கிறோமோ, அந்த அளவுக்கு விதி, மதி குழப்பம் போகும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இயற்கையின்றி எந்த நிகழ்ச்சி எ எண்ணமே இயற்கை அதன் சிகரமாகும். இயற்கையே எண்ணத்தில் அடங்கி போகும்னு சொல்றாரு. அப்ப எல்லாமே புரிந்து கொள்ளும் தன்மையில தான் இருக்கு. மகரிஷி இது கூட சொல்லுவாரு. விஸ்வேஸ்வரய்யா அப்படிங்கிறவர் தான் அணைக்கட்டு கட்டினார். அப்போ அந்த காலத்துல அவர திருப்பி திருப்பி அத கட்டி ஆராய்ச்சி செய்து, தண்ணி வேகம் எவ்வளவு வருது அப்படின்னு வெள்ளம் வருதுங்கிறது இயற்கை. ஆனா, அதை எப்படி தடுத்து எல்லாருக்கும் உபயோகப்படுத்துற மாரி, அதை என்ன வந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னுட்டு யோசிச்சு, யோசிச்சு தண்ணியோட வேகத்த வந்து மறுபடியும், மறுபடியும் அது கட்டினது திருப்பி உடைஞ்சு போச்சு. முயற்சி செய்து, செய்து, செய்து அவர் வந்து அந்த அணைக்கட்ட கட்டினார். அத்தன பேருக்கும் அது வந்து உபயோகமா இருந்தது. அப்போ வெள்ளம் வருதுங்கிறது விதி. அணைக்கட்டு கட்டி, அத மதியால அந்த தண்ணீரை எப்படி உபயோகப்படுத்தலான்னு அத வந்து யோசிச்சு செய்தார். அப்போ இப்படிதான் விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஆனா சிலதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியிருக்கும். இப்ப அதே மாரி இன்னொரு உதாரணம் கூட சொல்லலாம். இப்போ எல்லாருக்குமே உடம்புல பிரச்சனை இருக்குன்னா, அம்மா அப்பாவுக்கு இருந்ததா, தாத்தா பாட்டிக்கு இருந்ததா, இது வந்து ஜீன்லயே இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்ப நம்பளுக்கு இந்த விவரம் தெரியுது. முந்தி காலத்துல எல்லாம் தெரியல. ஏதோ உடம்பு பிரச்சனை இருக்குன்னா நாடிய பார்ப்பாங்க, இல்ல ஆஸ்பத்திரிக்கு போவாங்க, டாக்டர்ட்ட போவாங்க. சில இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு பிளட் டெஸ்ட்லலாம் வந்து விவரங்கள் தெரியல. இப்ப எல்லாமே தெரியுது. அப்படி இருக்கும்போது, நம்பளுக்கு இப்ப அம்மா, அப்பாக்கோ யாருக்கோ அந்த மாரி ஒரு பிரச்சனை இருக்குன்னா நமக்கும் வருங்கிறது இப்ப ப்ரூவ் பண்ணிட்டே வராங்க. அப்ப நம்ப என்ன செய்யணும்? நம்ப வந்து ஒரு அகம்பாவத்துல எனக்கெல்லாம் வராதுப்பா அப்படின்னு நெனச்சுக்காம, ஓ! அம்மாக்கோ, அப்பாக்கோ இந்த பிரச்சனை இருக்குன்னா, வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? இது விதி. கருத்தொடரா வருவதற்கு விதி. அது இருக்கு. வாய்ப்பு இருக்கு. அப்போ அதை மதியால் எப்படி பண்ணலாம்? இப்போ மகரிஷியோட பயிற்சிகள் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்ப இந்த பயிற்சிகளை செய்ய, செய்ய, செய்ய இப்படி ஏதாவது பிரச்சனை வரணும்னா தள்ளி போடவும் முடியும். வராமலும் அதை செய்யலாம். இதுதான் விதியை மதியால் வெல்ல முடியும். அப்படின்ட்டு சொல்றாங்க. இன்னொரு கவிதையில கூட சொல்றார். மதிங்கிறது என்னங்கிறது. அறிந்து உணரும் நிலைக்கு உவந்த ஆதிசக்தி அதன் மூலம் முடிவு அறியும் வரைக்கும் கொண்ட சிறந்த ஒரு வேகமே சிறிதாய் தோன்றி சிந்தனையால் வியாபித்து நிறைவு காண அருந்திடா தொடர்புடைய ஆற்றல் தன்னை அழைக்கின்றோம் மதி என்று அப்படிங்கிறார். அப்ப எங்கே நம்மளுடைய மூலம் என்ன, எங்க போய் சேர போறோம் அப்படின்னு இந்த நிலையை சிந்தனையினால அதை யோசிச்சு நிறைவு காணக்கூடிய அந்த ஆற்றல் தான் மதி. ஆய்ந்து காணீர் திறந்த வெளி ரகசியமே அனைத்தும். ஆனால் தேர்ந்து உணரும் அறிவு சூழ்நிலைக்கு ஏற்ப. அப்ப எந்த சூழ்நிலையில இருக்கோ அதுக்கேத்த மாரி
நம்போ நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களை நாம்ப அதை எந்த அளவுக்கு உபயோகப்படுத்திக்கிறோமோ, அந்த அளவுக்கு விதியை மதியால் வெல்லலாம். இப்ப சில சமயம் அது விதிச்சது தான் அப்படின்னு இருக்கும். இப்ப குழந்தை இல்ல. அப்ப அந்த காலத்துல குழந்தை நம்ம நெறைய பக்தி மார்க்கத்துல வேண்டுதல்லாம் இருக்கும், செய்வோம். அப்ப கூட குழந்தை பொறக்காம இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ விஞ்ஞான வளர்ச்சி அடைய அடைய, மருத்துவத் துறையிலயும் வளர்ச்சி அடைய அடைய, நெறைய விதத்துல குழந்தைகள் பெறுவதற்கு டெஸ்ட் டியூப் பேபி அப்படின்னு குழந்தைகள் பெறுவதற்கெல்லாம் இப்போ முயற்சிகள் எடுத்துக்கிட்டு நெறைய வருது. அப்படியும் சில சமயம் குழந்தை பிறக்காமல் இருப்பதற்கு உண்டு. அப்போ அந்த மாதிரியும் குழந்தை பிறக்கும்னு அத மதியால முயற்சி செய்கிறோம். அப்படியும் முயற்சி செய்தும் இல்லைன்னா, குழந்தை இல்லைங்கிறது தான் விதி. ஆனா, இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை நாம் எப்படி எப்படியெல்லாம் உபயோகப்படுத்திக் கொள்ளலாம்? குழந்தைங்கள தத்து எடுத்துக்கலாம். இல்ல இந்த மாதிரி நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த நேரத்தை வேறு வழியில நாம தொண்டாக அதை மாற்றிக் கொள்ளலாம். எது இல்லையோ அத நெனச்சுக்கிட்டு, ஐயோ! இப்படி விதிச்சிடுச்சே! அப்படின்னு நெறைய பேர் அததான் வாழ்க்கையில எடுத்துக்கிட்டு ஒரு டிப்ரஷன்ல போயிடுறாங்க. அதுக்கு பதிலா இந்த இதுதான் விதிச்சிருக்கு. இது நான் எப்படி இந்த சூழ்நிலைய மாற்றிக்கொண்டு, என்னுடைய மதியினால, என்னுடைய அறிவினால, என்னுடைய அனுபவத்தினால, என்னுடைய ஞானத்தினால, எனக்கு கிடைச்ச தெளிவுனால, நான் எப்படி இதை மதிகொண்டு மாற்றிக்கொள்ளலாம்? இந்த சூழ்நிலையை நான் எப்படி ஆக்கப்பூர்வமாக நான் உபயோகித்துக் கொள்ளலாம்? அப்படின்னு நாம்ப உணர்ந்து செயல்பட முடியும். எங்களோட வாழ்க்கையிலே பார்த்தா, குழந்தை இல்ல, தத்து எடுத்துக்கலாமா? அப்படின்னு மகரிஷிட்ட போய் கேட்டோம். மகரிஷி சொன்னார், "வேண்டாம். உங்களுக்குன்னு ஒரு சில செயல்கள் இருக்கு. அதனால வேண்டாம்" அப்படின்ட்டாரு. அப்புறம் தெரிஞ்சது. ஆசிரமத்துக்கு வந்தோம். அதுக்கப்புறம் நமக்கு என்ன மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சது மகரிஷியோட அந்த ஆசீர்வாதத்துல. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு சமுதாயத்திற்கு மகரிஷியோட கருத்துக்களை எங்களால முடிஞ்ச அளவுக்கு எந்தெந்த இடத்துக்கு எடுத்து கொண்டு செல்ல முடியுமோ, அந்த மாரி போனோம். நிறைவான வாழ்க்கை. இப்ப திரும்பி பார்க்கும்பொழுது, ஏதோ எது இல்லையோ அத நினைச்சுக்கிட்டு வருத்தப்படாம, எது இல்லாம இருந்த பொழுதும், அதை குருவோட அருளால அந்த ஒரு வாய்ப்பு அதெல்லாம் புண்ணியங்கள் தான். அப்ப அந்த புண்ணியத்தை குரு மூலமாக நாம் பெற்று, அதை எப்படி அந்த வாய்ப்பை மகரிஷி மாற்றி அமைத்து எங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தாருங்கிறத நினைத்து பார்க்கும்பொழுது, இதெல்லாம் வாழ்க்கையில நிறைவ குடுக்குது. அதனால விதிங்கிறது இயற்கை சக்தி தான். அது இருக்கு. விதிச்சிருக்கு. ஆனா, சிலதெல்லாம் மதியால மாற்ற முடியும். அம்மா, அப்பா குட்டையா இருக்காங்க, குள்ளமா இருக்காங்கன்னா, நம்மளும் அப்படிதான். அதுக்கு அவங்களுக்கு பொறக்கிற குழந்தைங்க குள்ளமா தான் இருப்பாங்க. ஆனா, ஒவ்வொரு ஜெனரேஷன் மாற, மாற, மாற 1 இன்ச்சு, 1 இன்ச்சுன்னு அதுக்கப்புறம் ஒரு 5 ஜெனரேஷன் மாறி அந்த ஹைட் கொண்டு வர முடியும். சில உடற்பயிற்சிகள் செய்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த உயரத்தை அதிகப்படுத்திக் கொள்ளலாம். அதே மாதிரி தான் எல்லாமே. நிறம் கருப்பா இருக்கும் அப்படின்னா, ஓகே. கொஞ்சம் கொஞ்சமா அந்த நிறம் மாறும். அடுத்தடுத்த ஜெனரேஷன்ல இதெல்லாம் மாறிக்கிட்டே வருது. ஆனா எதுவுமே இதெல்லாம் ஒரு குறைபாடுன்னே இல்ல. நம்ப நினைத்து பார்க்கும்பொழுது சூழ்நிலை அதுதான் அங்க சொல்றாங்க. "திறந்த வெளி ரகசியமே அனைத்தும் ஆனால், தேர்ந்து உணரும் அறிவு சூழ்நிலைக்கு ஏற்ப" அப்படின்ட்டு குடுக்குறார். அப்போ விதியை அதனாலதான் மதியால் வெல்லலாம் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா, அந்த மாரி முயற்சி செய்து சிலதெல்லாம் மாற்றக்கூடியதா இல்லைங்கும்போது, அதை ஏற்றுக்கொண்டு அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாரி அதை எப்படி நாம் பயன்படுத்தி வாழ்க்கையில இன்னும் உயர முடியும், அமைதியை கொண்டு வர முடியும், வாழ்க்கையில மகிழ்ச்சியாக வாழ முடியும் அப்படின்னு நாம அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வர முடியும். அதுக்கு வேண்டிய அறிவை உயர்த்திக் கொள்வதற்கு வேண்டிய பயிற்சிகள், விளக்கங்கள் மகரிஷி நமக்கு குடுத்திருக்காங்க. அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். அருமையான சிந்தனை. விதியை மதியால் வெல்லலாம் என்பதை பற்றி நிறைய கருத்துக்கள் கூறி மகரிஷியின் கவிதையை எடுத்து கூறி அருமையாக விளங்கப்படுத்தி இருக்கிறீர்கள்.